தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்காக 2 கோச் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இதில் யாருக்கு என்ன பொறுப்பு, யார் ஹெட் கோச், யார் என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் அதற்கு இப்போ ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ரோ கபடி லீக் வரலாற்றிலே தமிழ் தலைவாஸ் தான் இதை முதல் முறை பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு மாஸ்டர் பிளான் தான். என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, இந்த வீடியோ பேசிக்கா தமிழ் தலைவாஸோட 2 கோச்சஸ் இருக்காங்க. யார் யாருக்கு என்ன பொறுப்பு, ஏன் இது பிகேஎல் வரலாற்றிலே முதல் முறை, யார் ஹெட் கோச்சே இல்லை அப்படிங்கிறாங்களே, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்காக 2 கோச் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இது முன்னாடி வீடியோஸ்லையுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அவங்க ஹெட் கோச் அப்படிங்கிற பொறுப்புக்கு யாரையுமே அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரா அண்ணன் தர்மராஜ் சேரலாதன். அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி கோச் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு அவரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கோச்சாக சைன் ஆகியிருந்தார். இரண்டாவதா, முன்னாடி தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணிவிட்ட ரொம்ப சீனியர், ரொம்ப கோச்சிங்லையும் சீனியரும் கூட ஜே உதயகுமாரை சீஃப் கோச்சா வந்து பிகேஎல் சீசன் 11க்காக சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க தமிழ் தலைவாஸ். இந்த 2 கோச் உள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. 2 கோச் இப்போ தேவைதானா, உதயகுமாரை திரும்ப கொண்டு வந்திருக்காங்களே, அவரெல்லாம் எதுக்கு, அவர் ஆல்ரெடி ஃபெயிலியர் தானே, அண்டு சேரானாவை மட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாமே, அவரவே ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாமே, இந்த மாதிரியான பல விஷயங்கள் போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தமிழ் தலைவாஸ் ஒரு போஸ்ட்டை போட்டு அது யாருக்கு என்ன பொறுப்புங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி டிஎன் ரகு சார் வந்து இதை கிளியராக எக்ஸ்பிளைனுமே பண்ணியிருந்தாரு. அண்டு தமிழ் தலைவாஸ் சிஇஓவுமே இதை தான் சொல்லியிருந்ததாகவும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்டு தமிழ் தலைவாஸ் சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு விஷயமும் இப்போதைக்கு வெளியாகிருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ் தலைவாஸ் அப்படி என்ன வரலாற்றிலே முக்கியமாக பண்ணியிருக்காங்க, யாரும் பண்ணாதது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் ப்ராப்பரா ஹெட் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல யாரையுமே அப்பாயிண்ட் பண்ணல. அதான் உண்மை. சோ தமிழ் தலைவாசுக்கு ஹெட் கோச் அப்படிங்கிறது யாருமே கிடையாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சீஃப் கோச்சா ஜே உதயகுமார் வேலை செய்வாரு, ஸ்ட்ராட்டஜி கோச்சா சேரா அண்ணா வேலை செய்வாரு. 2 பேருக்குமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 2 பேருக்குமே ஈக்குவலான அக்சசபிலிட்டியும் இருக்கும் பிளேயர்ஸ் கிட்ட. ஸோ 2 பேருமே சமம் தான். இதுல யாருமே மேலே கீழே கிடையாது அப்படிங்கிறத தமிழ் தலைவாஸ் கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க. அதாவது இங்க ஹெட் கோச் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற ஒரு பொறுப்பே கிடையாது. இது 2 பேருமே நாங்க புதுசா கொடுத்த ஒரு ரோல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு மாஸ்டர் பிளான். இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது சரிடா, யாருக்கு என்ன ரோல் அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஜே உதயகுமார் அவரோட ரோல் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உதயகுமாரை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணா அவரை கழுவி ஊற்றலாம். அவர் வந்து ஃபெயிலியரான ஒரு கோச் தான் பிகேல பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் நாம மறந்துடக்கூடாது, இப்போ தமிழ் தலைவாஸ்ல ஸ்டாரா இருக்கிற பிளேயர்ஸை கண்டுபிடிச்சி உள்ள கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே உதயகுமார். இப்போ நீங்க தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க நம்ம நரேந்தர் கண்டோலா, இவர் கண்டுபிடிச்ச ஒரு பையன் தான். அவர் மட்டும் கிடையாது, தமிழ் தலைவாசில் நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து தேடி கண்டுபிடிச்சதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஸோ அந்த வேலையை தான் திரும்பவும் தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் வந்து உதயகுமார் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ணுவார், கண்டுபிடிச்சி டீமுக்குள்ளே கொண்டு வந்து பிளேயர்ஸுக்கு ஸ்கில்ஃபுல்லாக டெவலப் பண்ணுவார். அதாவது டீமை பில்ட் பண்ணவும், டீமோட காம்பினேஷனை செட் பண்ணவும், டீமோட கோரை வந்து பில்ட் பண்ணவும் தான் ஜே உதயகுமாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அப்ப சேரா அண்ணாக்கு என்ன ரோல்னு கேட்டீங்கன்னா, சேரா அண்ணன் தான் ப்ராப்பர் கோச்சா இந்த சீசன் பார்த்துக்க போறாரு. பிளேயர்ஸ் எல்லாருமே மேட்சுக்கு என்ன பிளான் பண்ணணும், மேட்சுக்குள்ள என்ன பண்ணணும், அண்ட் கபடி மேட்ல யார் என்ன மூவ் பண்ணணும் வரைக்கும் எல்லாமே சொல்ல போறது நம்ம தர்மராஜ் சேரலாதன் அண்ணா தான். ஸோ இங்க ஜே உதயகுமார் டீமை பார்த்துக்க போறாரு, மேட்சஸ் அண்ட் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பார்த்துக்க போறது சேரா அண்ணா. இதுதான் அவங்களோட ரோல். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். புரியலன்னு தாராளமா எங்கிட்ட நீங்க கேளுங்க. என்ன புரியலையோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பர்சனலா நீங்க ஏதாச்சும் டவுட் கேட்கணும், இல்ல ஏதாச்சும் அப்டேட் வேணும் அப்படின்னாலும் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், நீங்க அங்கேயுமே வந்து டிஎம் பண்ணலாம் எனக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.